இந்த ஒரு நிமிட அறுவை சிகிச்சை அப்படி என்னங்கிறதே தெரியாம பல ஆண்கள் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷனை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆண்களுக்கு ஏற்படுற முன்தோல் சுருக்கம் ஃபைமோசிஸ்ங்கிற கண்டிஷனுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு சிங்கிள் டைம் ப்ரொசீஜர், லெஸ் தென் 1 மினிட் தான் ஆகக்கூடிய ஒரு சர்ஜரி தான் ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன் அப்படிங்கிறது. இது ரொம்ப நவீனமயமான விஷயம். இதை பத்தி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பேசுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ரீசக்ரா ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனலில் போய் ஃபைமோசிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்ல மோர் தென் 50 வீடியோஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்து பயனடைங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைமோசிஸ் அப்படின்னா என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஆண்களுக்கு முன்தோல்ல வந்து கண்டிப்பா ஒரு முட்டு மாதிரி ஒரு ஹைலி சென்சிட்டிவ் ஏரியா இருக்கும். அந்த ஏரியாவை கவர் பண்றதுக்காகத்தான் இறைவன் முன்தோலை படைச்சிருக்கிறான். இது வந்து யூரின் போகும்போதோ, குளிக்கும் போதோ, கிளீன் பண்ணும் பொழுதோ, கான்டாக்ட்ல இருக்கும் பொழுதோ இதை கம்ப்ளீட்டா பின்னாடி இழுத்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டு இது பண்ணிக்கிற மாதிரி லாக்ஸாக இருக்கும். சில பேர்த்துக்கு அது ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலையில அது வந்து பின்னாடி வராம நம்ம வந்து அசௌகரியங்களை ஏற்படுத்தும். அதுதான் வந்து டைட் ஃபோர் ஸ்கின் ஆர் ஃபைமோசிஸ் ஆர் முன்தோல் சுருக்கம் அப்படிங்கிறது. இதுக்கு வந்து சர்க்கம்சிஷன் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஆப்ஷன். சர்க்கம்சிஷன் அப்படின்னா அந்த முன்தோலை வந்து ஓப்பன் பண்ணி எக்ஸ்ட்ரா தோலை வந்து நீக்கிக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன். இதை வந்து முன்னாடி ரொம்ப ஓல்டு மெத்தட்ல வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சையாக பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து நவீனமயமாகி லேசர் அறுவை சிகிச்சையாக பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ புதுசா வந்து ZSR ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன் மெத்தட்ல இதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இந்த சர்ஜரி என்ன, இது எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், என்னென்ன அட்வான்டேஜஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். மெயினாக ஒரு முன்தோல் சுருங்கி இருந்தாலோ, கான்டாக்ட்ல இருக்கும்போது பெயின் ஆச்சுனாலோ, இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலோ இந்த சர்ஜரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பல்சரி இது பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த சர்ஜரி வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டோட்டலி பெயின்லெஸ் ப்ரொசீஜர். எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் ஒரு லோக்கல் அனஸ்தீஷியா போட்டு சுத்தமாக வலி இல்லாமல் பண்ணுற மாதிரியே தான் இந்த ப்ரொசீஜர்லையும் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூட நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ரெசீவ் பண்ண முடியாத அளவுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீயாக, பெயின் ஃப்ரீயாக தான் இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட்லையும் இது வந்து கம்ப்ளீட் பெயின் ஃப்ரீ, ஈவன் ரிகவரி ஆகிற வரைக்கும் இது வந்து டோட்டலி பெயின்லெஸ் ப்ரொசீஜராக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பிளட்லெஸ் சர்ஜரியா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, லேசர் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துலேருந்து பிளட்லெஸ்ஸாக தான் இருந்தது. பட் இப்போ ஸ்டேப்லர் மெத்தட்ல இன்னும் ஆல்மோஸ்ட் 1 டிராப் ஆஃப் பிளட்டும் கூட இதுல வந்து வேஸ்ட் ஆகாம பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரி. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஸ்டேப்லர்லயே இன்பில்ட்டா ஸ்டேப்லர்ஸ் இருக்கும், சிலிகான் ரிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். டைரக்டா ப்ளீடிங் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளட் வெசலை வந்து கம்ப்ளீட்டா கிளிப் பண்ணி கிளாம்ப் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தோலே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஸ்டேப்லரோட கான்செப்ட். அதனால பிளட்லெஸ் சர்ஜரியாக இருக்கும். அடுத்தது ரொம்ப சூப்பர் காஸ்மெட்டிக்கான ஒரு சர்ஜரி. அதாவது இந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டோமா, அந்த தோல் ஆறுச்சா, அந்த லைன் ஆஃப் ஹீலிங் எப்படி இருக்கு, நம்ம மறுபடியும் கான்டாக்ட்ல இருக்கும்போது அழுந்துமா, சின்ன தடிமன் மாதிரி ஏற்படுமா, பெர்ஃபெக்டான ஃபிட்ல தான் பண்ணியிருக்கிறோமா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டவுட்டே இல்லை. இது வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி அளவுக்கு ரொம்ப கிளீன் கட்டா இருக்கும். தழும்புகள் இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன்ல இதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ரெக்கவரி ஆகக்கூடிய ஒரு சர்ஜரி. ஸ்டேப்லர் பண்ணும்போது எங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே 1 மினிட் தான் ப்ரொசீஜர் டைமா இருக்கும். 5 மினிட்ஸ் தான் இதனுடைய தியேட்டருக்குள்ள இருக்கிற டைமா இருக்கும். 15 மினிட்ஸ் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டைமா இருக்கும். இம்மீடியட்டா அவங்க வந்து எல்லா வகையான ஒர்க்குக்கும் போய்க்க முடியும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி. அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் 0 தான். நாங்கள் எத்தனையோ 1000 சர்க்கம்சிஷன் பண்ணியிருந்தாலும் இதனோட இன்ஃபெக்ஷன் ரேட் இது வரைக்கும் 0ல தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இதனுடைய கான்செப்ட்ஸ் ஆஃப் சர்ஜரி தான். நம்ம அதை போர்ஷன் நல்லா கிளீன் பண்ணுறதுனாலையும், நல்ல ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் போட்டு கிளீன் பண்ணுறதுனாலையும், நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும், ப்ளஸ் இந்த சர்ஜரி பண்ணுற டெக்னிக்ஸ்னாலையும் இதனுடைய இன்ஃபெக்ஷன் ரேட் ஆல்மோஸ்ட் 0 தான். அதே மாதிரி நம்மளுடைய ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி டு த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு ஒரு 10 days பிஃபோர் இதை தான் யோசிப்பாங்க, பெசாம பண்ணிடலாமா அப்படின்ட்டு. அந்த ஆசிலேஷன்லேயே நிறைய பேர் பண்ணாமே இருப்பாங்க, ஃபியர் ஆஃப் இது. அவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரொசீஜர் தான். வித்தின் வீக் வந்து நார்மல் ஆக்டிவிட்டியில் நம்ம வந்து ஈடுபட முடியும். அடுத்தது வந்து இதோடைய சைஸஸ். நம்ம வந்து சின்ன பையனாக இருக்கிறோம், மிடில் ஏஜ்டு, ஓல்டு ஏஜ்டாக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் சர்க்கம்சிஷன் ஸ்டேப்லர்ஸ் வந்து நிறைய சைஸஸில் வருதுங்க. ஒரு 25 அந்த டயமீட்டர் வந்து பல்வேறு இதில் இருக்கிறனால ஒவ்வொருத்தருக்கும் மெஷர்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஸ்டேப்லர் வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த சைஸ் தான் போட முடியும். ஸோ எவ்ரி சைஸ் ஆஃப் பினைல் இதுக்கும் சர்க்கம்சிஷன் ஸ்டேப்லர்ஸ் வேறுபடும். அவங்கவுங்க மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் ஃபினாமினலான முன்னேற்றமாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே the expertise of the center. அதாவது நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்கணும், பல்வேறு சைசஸ் ஆஃப் இது பண்ணியிருக்கணும், நிறைய டைப் ஆஃப் டிசீசஸ் வந்து ஃபைமோசிஸ் ஏற்படுத்தும். ஒரு பெலனைட்டிஸோ, ப்ராஸ்டைசிஸோ, ஒரு
ஒரு ஸ்கார் ஃபார்மேஷனோ வார்ட்டோ எந்த மாதிரியான இதுக்காக இருந்தாலும் அதுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜராக பண்ணக்கூடிய ஒரு சென்டராக இருக்கணும். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் டைப் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேஷண்ட்ஸை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறனால எங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் ரிகவரி, ஒரு காஸ்மெட்டிக் ரிசல்ட்ஸ், பெயின் ஃப்ரீயாக இதை வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக அமையுது. ஸ்டேப்லர் சர்க்கம்சிஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல ரொம்ப நவீனமயமான ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன். இதுல மெயினாக நம்மளுடைய ஆண் உறுப்புல முன்தோல் பின்னாடி வலினாலோ, ஒரு இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து ஏற்பட்டுனாலோ, ஒரு கான்டாக்ட்ல இருக்கும்போது வலி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, இந்த ஒரு 1 மினிட் சர்ஜரியை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் பிளஸ் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்ஜரியாக அமையும். ஸோ இந்த வீடியோ பதிவில் நிறைய டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.